இன்றைய தினம் நம்முடைய புகைப்படம் சந்தனுடைய அர்ச்சகர் ஸ்ரீமான் ஸ்ரீவே துர்கஸ்ரீ சக்கரவர்த்தி சதாபுடைய ஒரு மனிதனுக்கு ஆயுசு எவ்வளவு கேட்டா கலியுகத்துல 120 வயசு ஆயுஷம். 120 வயசு வரை இருந்தாக்க அவளை பிரம்மாவுக்கு சமானமாக ஒப்பிடலாம். ஆனா அவ்வளவு வயசு வரையும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்மால ஜீவிக்க முடியாத காரணத்தினாலே அது 80 வயசுலயே சதாபிஷேகம் அப்படின்னு நம்ம பண்ணிடணும். கிரமமா 100 வயசு ஆயிடுச்சு சொன்னா பூர்ணாபிஷேகம் பண்ணிக்கணும். இந்த பூர்ணாபிஷேகத்தை பண்ணிக்கிறவங்களுக்கு ரொம்ப பாக்கியம் இருக்கு. ஏன்னா தன்னுடைய பேரனுக்கு குழந்தை பிறந்து கொண்டு பேரனை பார்த்த பிற்பாடு அவர்கள் கையால கனகாபிஷேகம் பண்றவர்களுக்கு தான் பூர்ணாபிஷேகம். இந்த வாக்கியம் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப அவன் குடும்பத்திலேயே அத்தனை வயசு வரை இருந்தவான குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அப்படி பண்ணிருக்கிறதுனால அந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சேவமா இருப்பார். நாமளே தினாபிஷேகம் பண்ணிக்கணும்னு சொன்னாக்க ரொம்ப புண்ணியம் பண்ணுவாருக்கு மட்டும்தான் கிடைக்கும். வாழ்க்கையில ரொம்ப புண்ணியங்கள் பண்ணியிருக்கணும், பாவங்கள் குறைச்சலாம் இருக்கு. அப்படி இருந்ததுனாக்க சதாபிஷேகம் பூர்ணாபிஷேகம் எல்லாம் பண்ணிக்கலாம், ஜீவிச்சிருக்கலாம். ஆனா காலப்போக்கில் நமக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தர்மச்சந்திர குறையிறதுனாலதான் நமக்கு ஆயுஷம் குறையிறது நினைக்கிறேன். அதனால சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய சாஸ்திரத்தினுடைய வழிபாமல் இருந்து அவர்களுடைய நித்தியகரமான பண்ணிட்டு அவர்கள் பூர்ணமாக ஆரோக்கியத்தோடு கூட எல்லாரும் ஆசீர்வாதம் 100 வயசு வந்து சௌக்கியமா இருந்து சொல்லிடலாம். ஆனா அவர்கள் சொந்த திறமையிலேயே எல்லாம் பண்ணிக்கிறாங்க. 100 வயசு வரையும் பெற்றிலேயே படிச்சிருந்து ஜனம் பார்த்ததுலேயே டாக்டருக்கு நர்ஸுக்கு போயிட்டு வந்ததுலாம் செய்திருக்கு. அவ பூர்ண ஆரோக்கியத்தோடு கூட 100 வயசு இருந்தானாக்க அவளுக்கு இந்த 120 வயசு வரையும் பூர்ணாபிஷேகம் வரையும் பண்ணிக்கிறாங்க. பிரம்மா சத்தியலோகத்துல யார் யார் பூலோகத்துல சதாபிஷேகம் பண்ணிக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் பிரம்மா தனக்கு பக்கத்தில் ஒரு சீட்டு போட்டு வச்சிருக்காங்க. அந்த சீட்டு எதுக்குன்னு சொன்னாக்க இப்படி கோயிலேருந்து சக்கரவர்த்தி பிள்ளாச்சார் வரப்போற அவருக்காக அந்த சீட்டு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். நாமெல்லாம் ஆயுஷ் யோகம்னு ஒன்று பண்றோம். வருடம் குழந்தை பிறந்த உடனே ஆயுஷ் யோகம் பண்றோம். வருடம் பண்ண சொல்லிட்டு தர்மசாஸ்திரம். இந்த ஆயுஷ் யோகம் பண்ணினாக்க அவர்களுக்கு ஆயுள் பலம் தைரியம் யசா வச்சசி எல்லாம் கிடைக்கிறது. அது நம்ம ஆயுஷ் ஒன்னாதவர்கள் காலத்தோட அதை மறந்துடுறோமா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியில்லாம போறது வியாதி வந்துடும். இது 60 வயசு வரையும் சட்டத்தை பூர்த்தி அப்படின்னு சொல்றோம். நம்ம வைகாசனாலுக்கு சட்டத்தை பூர்த்தின்னு சொல்லவே இல்லை. ஆனா சதாபிஷேகம் என்ன சொல்லியிருக்காங்க, சதாபிஷேகம் அவசியம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டத்தை பூர்த்தி சதாபிஷேகம் வரையும் நம்ம சௌக்கியமா இருக்கணுமே, நமக்கு அப்ப பண்ணிக்க முடியாத என்ன பண்றதுனால சதாபிஷேகம் நம்ம சட்டத்தை பூர்த்தியே பண்ணிக்கணும். மனிதனுக்கு ஆயுஷ் 120 வயசு சொன்னேன். அது 2வது வச்சா 60 வருஷம். நம்முடைய நவக்கிரக கோள்களும் நம்ம வீடிக்கிட்டு இருக்கும் போது அதை தோட்டம் கூட்டி பார்த்தோம்னாக்க கரெக்டா 60 வயசு வரையும் வரும். அந்த 60 வயசு ஒரு ரவுண்டு வந்த உடனே அந்த தேவதைகளுக்கு நன்றி சொல்லும்படியாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த சட்டத்தை குறிக்கும் போது அநேக தானங்கள் எல்லாம் பண்றோம். ஒவ்வொரு தானமா பண்றோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லியிருக்காங்க. இந்த பாவங்கள் பண்ணினா இந்த பாவம் பண்ணினா நமக்கு இந்த பாவம் விலகிறது. இந்த தானம் பண்றதுன்னு சொன்னாக்க தானம் வாங்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், கொடுக்கறது நாம இருந்தா கூட வாங்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். தானம் வாங்குறதுன்னா எல்லாரும் வாங்கிட முடியாது. அவர்களும் அந்த தர்மிஷ்டாலா இருக்கணும், நித்தியகரமான தானம் பண்றவாளா இருக்கணும். நல்லா சொன்னதானம் போட்டிருக்கேன்,
எல்லா தானமும் நல்ல வசதியா வாங்கியிருக்கேன். பாருங்க, சொன்ன தானத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பவுன் மோதிரமா வச்சிருக்கேன். அவசியம் எங்காவது மாப்பிளைக்கு போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தானங்கள்லாம் எதுக்காக பண்றோம்னு சொன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், இறக்கி வச்சிருக்கோம். நம்ம எவ்வளவு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ற பாவங்கள் எல்லாம் இறக்கி வைக்கிறது தான் அந்த தானம். நல்ல பவுன் தானத்துலாம் முக்கியமான பாவங்கள் எல்லாம் போடுது. அதை விடவே மாப்பிளை கொடுத்தாலும் நம்ம பார்த்து பொண்ணு அவளுக்கு தான் கொடுத்துருக்கோம். அவன் அந்த பாபத்தை வாங்கினான்னா கண்டிப்பா அவனுக்கு பண்ணா அவன் பொண்ணு கஷ்டப்படுவான். அதனாலதான் பவுன் தானமோ இந்த தசதானமோ பட்டு தானமோ இதை நீக்கின தானங்கள் மட்டும்தான் மாப்பிள்ளைகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆகினால இந்த தானங்கள் எல்லாம் பண்ணினாக்க 60 வயசுல நம்முடைய பாவங்கள் எல்லாம் குறையும். கூடுமானவர்களே 60 வயசு வரையும் தான் நிறைய பாவங்கள்லாம் நிறைய பண்ணுவோம். பாவம் என்ன பண்ணுறதுனாக்க ஒருத்தர் வழி தெரியாம ஒருத்தர் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. புளிப்பு கோயில் வந்துட்டா, சந்து வந்து மொழியில் வந்துட்டா, கோபுரம் தெரியல, அவனுக்கு கண்டு தெரியல, வயசானவா அந்த முனையில வந்து நின்று உப்பிலிப்பு கோயிலுக்கு எப்படி போகணும்னு கேட்டாக்க, சின்ன வயசா இருக்கிறவங்க ஒரு 20-20 வயசு கழிச்சு இப்படி வந்துட்டாலே இப்படியே நேரம் கடத்தலுக்கு போய் அப்படியே அந்த பக்கம் வந்து தேவனாகுளம்னு ஒரு ஊர் இருக்கு, அது வழியா சுற்றி வந்தாலும் நேரம் சந்தது அப்படின்னு சொல்லி அவனை ஒரு 3 பேர் சுத்த விட்டாங்கன்னா இது மகா பாபம். அதே 60 வயசுக்கு மேல விடுவாளை கேட்டு பாருங்க, இவ்வளவு தூரம் வந்து 10 தப்படி தான் போன வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? வயசு பக்குவம். அந்த 60 வயசுக்கு மேல பண்றவாள்லாம் பாவங்களை ரொம்ப குறைச்சு பண்ணுவோம். அதனாலதான் அந்த 60 வயசுலயே எல்லா பாவங்களும் போகும்படியாக பண்ணி அவர்கள் ஆத்ம சுத்திக்காக அந்த தானங்கள்லாம் பண்ற 60 வயசுலேயே. இந்த 80 வயசுல பண்றது எதுக்கு கேட்டீங்கன்னாக்க, இந்த தானங்கள் தான் பண்றது மட்டும் இல்லாம இந்த சரீரமானது பிரம்ம சரீரமாக நடக்கணும். நாம கடைசி பட்சத்தில் இன்னொருத்தருடைய உதவி இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு பண்ணக்கூடிய ஹோமங்கள் பூராவே அங்க வச்சிருக்க கலசத்துல பிரம்மாவை ஆவாகனம் பண்ணும். பிரம்மாவுக்கு 5 சதுர்மூர்த்தி ஆவாகனம் பண்ணி பிரம்மாவை ஆவாகனம் பண்ணும். அந்த சூக்தாதிகள் நம்ம வைகாரத்தில் நாங்களாம் என்ன படிக்கல, அதுக்காக சாஸ்திரம் பண்ணிக்கணும். அதுக்கு ஜபம் பண்ண சொல்லியிருக்கேன். பிரம்மாணம் பரமேற்றினம் இரண்ய கர்ப்பம் பிதாமகம் சொல்லி கிருதசுத்த மரணியம் இந்த மாமா உட்காந்து அவளுக்கு கொட்ட நெற்று. அதனால அந்த சூக்தாதிகளை கொண்டு இங்கே யஜ்யமானது நடக்கணும். நாமெல்லாம் பெருமாளை ஆசிரிச்சு வரவா, நிச்சயப்படி ஆராதனை பண்றவா, நமக்கெல்லாம் எந்த விதமான குறையும் வராது. அந்த பெருமாளுக்காக இங்கே புரிதான தருத்த ஹோமங்கள் எல்லாம் பண்ணி மகா சுதர்சனம் பண்ணி தேக ஆரோக்கியம் பூர்ணமாக இருக்கணும், வஜ்ர சரீரமாக இருக்கணுங்கிறதுக்காக தன்வந்திரி மகா யாகம் ஸ்பெஷலா பண்ண போறோம். அதற்கு பிறகு வாழ்க்கையில எதிர்வரும் காலத்தில் நமக்கு பயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நரசிம்ம ஹோமம் பண்ண போறோம். இந்த 3 ஹோமம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மாத்து குழந்தைகள்லாம் சேவமா இருக்கணும். அடுத்தவா கையை ஏற்றக்கூடாது. ஒண்டி மாதாந்த சம்பளம் வாங்கிறதுக்கு ஏற்றலாம், அது தப்பு இல்லை. ஆனா அடுத்த வாழ்ந்த போய் கடந்து வாங்கக்கூடாதான். அதனாலதான் அவர்களுக்கு சொந்த லட்சுமியை கடாட்சம் ஏற்படணுங்கிறதுக்காக சௌபாகிய மகாலட்சுமி ஹோமம் பண்ண போறோம். எல்லாத்துக்கும் மேலாக சதாயுஷ்யம் ஹோமம் பண்ணிக்கிறவா, சதாபிஷேகம் பண்ணிக்கிறவா, பிறந்தத்திலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தாக்க 1008 சந்திரனை பெரிய பார்த்ததாக சம்பிரதாயம். சின்ன குழந்தையில இங்க யார் பண்ணிட்டு போறா, 20 வயசு 40 வயசுக்கு மேல சந்திர தரிசனம் பண்ணுவா, பூனாம்பரை பார்ப்போம். ஆனா கரெக்டா அந்த பூனாம்பரை வந்து நமக்கு கண்டு தெரியாது. 4ஆம் பேர் கண்ணை படிச்சுன்னு தெரியும். 4ஆம் பேரை தரிசனம் பண்ணுவா, நாயாபுரம் பார்த்து ஏதாவது பாட்டிப்பாலாம் சொல்லுவா. ஆனா அதுதான் படிச்சுன்னு தெரியும். அந்த 3ஆம் பேரையை பார்க்கறதுக்கு ரொம்ப ரேர். அன்னைக்கு பார்த்து பப்பு பண்ணிடுவோம். பல பேருக்கு தெரியாது. ரொம்ப பண்ணி இருந்தாலும் அந்த 3ஆம் பேரையை நமக்கு கண்டு தெரியும். அப்படி நம்மளால பார்க்க முடியாத தரிசனம் இருந்தா கூட சந்திரனுடைய கிரணங்களானது அவர் இந்த பூமியில குளிச்சிருக்கிறவர்களையும் அவர் மேல பற்றி அதை கடந்து வந்ததுனாலதான் 1000 சந்திரனை தரிசனம் பண்றதாக. அப்ப பண்ணமோ பண்ணலையோ தெரியாதுன்னு சொல்லி இப்ப சந்திரனுக்கு உடையதான ஆவாகனங்கள் எல்லாம் பண்ணி இங்க வெள்ளியினால பிருத்திவியில சந்திரன் எல்லாத்தையும் ஆவாகனம் பண்ணி 1000 சந்திரன் வெளியில பண்ணியிருக்காங்க. இந்த 1000த்துக்கும் ஆவாகனங்கள் பண்ணி
அவர்களை இந்த சந்திரன் 1000 சந்திரனை தரிசனம் பண்ணபடியாக பண்ணினார். இந்த 1000 சந்திரனை தரிசனம் பண்ணக்கூடிய பலன் அவர்கள் 100 வயது வரை சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பேற்பட்ட சந்திர தரிசனம் முடிஞ்சது. இப்போ சந்திர தரிசனம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அவர்களை பட்டப்பிரவேசம் சொல்லி அந்த ஊர்ல எல்லாரும் தரிசனம் பண்ணும்படியாக அந்த தெருவில் பெருமாள் எப்படி பொறுப்பாடு நடக்கிறதோ அந்த மாதிரி இங்க ரதத்துல வச்சு சாரட்டு வண்டியில வச்சு அவர்கள் பட்டப்பிரவேசம் பண்ணுவாங்க. அப்படி பட்டப்பிரவேசம் பண்ணும்போது திவ்ய தம்பதிகளை யார் யார் தரிசனம் பண்ணாலோ அவர்களுக்கெல்லாம் சதாபிஷேகம் பண்றதுக்கு சதாபிஷேகம் பண்றதுக்கு அவர்கள் ஏதுவாக ஆகிறார். அதனால இவர் போடுவார், ரோட்ல எல்லாரையும் போகும்போது எல்லாரும் கையெழுத்து கும்பிடுவார், இவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டே போவார். வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு இத்தனை கலசமும் அவருக்கு பூர்ணமா பண்ணி பூர்ண தேஜஸா ஆனப்புறம் அவர்கள் மாமியோட மங்கள பண்ணி அவர்கள் சேவிக்கிறவா அத்தனை குடும்பத்துக்கும் சேவம் ஏற்படும் என்பதாக சொல்லி இவர்கள் சந்திர தரிசனம் ஆயிடுத்து. இப்போ பட்ட பிரவேசமானது நடக்கிறது. இங்கே ஆவார